ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு பற்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம நல்லா வதங்குறதுக்கு பார்க்க பழமாக தாங்க இருந்தது. ஆனாலும் கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கினா தான் வதங்குது. அதனால் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இல்லை கொஞ்சம் குறைச்சோ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை கலர் கத்திரிக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன். இதை இந்த மாதிரி நான் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி வர்ற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடணும். இதை இப்படியும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கத்திரிக்காயை நல்லா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்புறமும் இதில் குழம்புல எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிருக்கேன். அதனால இதிலே நான் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதே இது உங்கள்கிட்ட தனித்தனியாக இல்லாமல் ஒரே குழம்பு மிளகாத்தூளாக இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அது லேசாக எண்ணெயிலே அதை வதக்கிட்டு டக்குன்னு நம்ம தண்ணி சேர்த்துடணும். ஏன்னா அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் கரிஞ்சிருச்சு அப்படின்னா அது குழம்போட வாசமே வேறு மாதிரி மாறிடும். அதனால் பார்த்து அந்த இடத்துல நம்ம டக்குன்னு ஒரு வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துடணும். இல்லை சாதா தண்ணி புளி கரைச்சி வச்சுக்கல அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணியை கூட நம்ம சேர்த்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சிக்கலாம். தக்காளி எப்படி போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துகிட்டு நம்ம புளி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை 2 தடவை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் அது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது தான் உப்பு புளி காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். கொதித்து வற்றி வந்தால் தான் குழம்பும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு மூடியிருக்கேன். இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க இடையில எடுத்து விட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி வற்றுறதும் தெரியாது. நம்ம பிடிச்சி போயிடுச்சுனாலும் போச்சு. அதனால் இடையில நம்ம எப்போவுமே எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் அந்த மாதிரி செய்யணும். அவ்வளோதாங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.